தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய எஸ்எஸ்சி தேர்வுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் சேனல் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட புதிய வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க்குக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. வந்த உடனே குயிக் லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா தற்பொழுது ஓப்பனாக இருக்கக்கூடிய 2 நோட்டிஃபிகேஷனுமே இருக்குது. கம்பைன்டு கிராஜுவேட் லெவலும் சரி, எம்டிஎஸ் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் எக்ஸாமினேஷனும் இருக்குது. இப்போது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அப்ளை லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கேண்டிடேட் அப்படின்னு உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்பாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா எப்படி தெளிவாக ரிஜிஸ்டர் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறது வரைக்கும் போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த புதிய வெப்சைட்டுக்கு நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணவங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கோடை அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு இந்த லாகின் ஆப்ஷனை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் போர்ட்டலுக்குள்ளே உங்களை லாகின் பண்ணியிருப்பாங்க. இப்போ லாகின் பண்ணால் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் எதையாவது மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸில் நீங்கள் எதையாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். லைவ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்டிஎஸ் தேர்வு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இருக்க அப்ளை லிங்க்கை அதுக்கு கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, எப்படி அப்லோட் பண்ணணும், டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் வேணும்னு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபில் ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை எதையும் நீங்கள் மாற்ற முடியாது. அதனால் அதெல்லாம் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்துடுங்க. வந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ் ஆகிடும். அடுத்து உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் கடைசியாக என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் மெட்ரிகுலேஷனா, 12th, டிப்ளமோவா, கிராஜுவேட்டா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து அதே மாதிரியே குவாலிஃபையிங் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்பயுமே நீங்கள் 10th தான் கொடுக்க முடியும். 10th கொடுத்துட்டு அப்படியே கீழே போனீங்கன்னா உங்களோட 10th நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு பர்சன்டேஜ் தெரியாது ப்ரோ, சிஜிபிஏ தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் சிஜிபிஏ கூட கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக வருதோ அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. பேசிக்காக யாருக்கும் சிஜிபிஏ தெரியாது. ஸோ அதனால் பர்சன்டேஜ் கொடுக்கறது தான் பெட்டர். இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் சேவ்னு வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3வது பேஜில் வந்திருப்போம். இதில் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு 21 கேட்டிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வயதில் தளர்வு வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு, எஸ்சி எஸ்டினா எஸ்சி எஸ்டி, ஓபிசினா ஓபிசி, பிடபிள்யூனா பிடபிள்யூன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து அதுக்கப்புறம் 23 பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நாங்கள் ஆக்சஸ் பண்ணிக்குவான்னு கேட்பாங்க. உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம்னா எடுத்து கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டாக்குமெண்ட் அப்லோட் பேஜுக்கு முன்னாடி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 2க்குள்ளே வந்திருப்போம். இதில் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இருக்கும். ஸோ அதில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த ஊர் இருக்கோ அந்த 3 டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர், மதுரை, சென்னை கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து மீடியம் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் தமிழில் தேர்வு எழுத ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் கொடுத்துக்கோங்க. திருப்பி அதை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. அதனால் அகெயின் தமிழ் கொடுத்துக்கோங்க. தமிழ் வேணாம்னு நினைக்கிறவங்க இங்கிலீஷே கொடுத்துக்கலாம். அடுத்து அதே மாதிரியே பாருங்கள், உங்களுக்கு ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில பேருக்கு கண் பார்வை திறன் இருக்கும், எழுதுறதுலாம் பிரச்சனை இருக்கும். அதுக்கெலாம் நீங்கள் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். ஸோ ஒருவேளை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டேட் அண்ட் யூட்டின்னு சொல்லிட்டு ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படியும் நமக்கு என்ன போஸ்டிங் வேணுங்கிறத நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் எம்டிஎஸ் போஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு வேணும்னா
62ல் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம மேண்டேட்டரியாக எது வேணும்னு நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். இப்போ உங்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரி எம்டிஎஸ் போஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு வேணும்னா நீங்கள் 62 கொடுத்துட்டு, அதே மாதிரி தமிழ்நாடு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஹவல்தார் போஸ்டிங் ஒரு வேளை உங்களுக்கு வேணும்னா ஹவல்தார் கஸ்டம்ஸ் சென்னை, ஹவல்தார் ஜிஎஸ்டி சென்னைன்னு இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி சென்னையை பொறுத்தளவுக்கு 57, கஸ்டம்ஸ் சென்னையை பொறுத்தளவுக்கு 59 வருங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கர்நாடகா கொடுக்கலாம். இல்லை நீங்கள் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா எக்ஸாக போட்டு விட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோட லிமிட் ஆகிடும். லிமிட் ஆனோடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹவல்தார் ஃபஸ்ட்டு வேணும்னா இந்த 3 நம்பர் முதல்ல கொடுத்துக்கோங்க. இதுவே எம்டிஎஸ் ஃபஸ்ட்டு வேணும்னா இந்த 62 ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் போஸ்டிங்ஸ் வேணும், வேறு எங்கேயுமே வேணாம் அப்படின்னா இந்த ஒரு எக்ஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா மற்ற போஸ்டிங்லாம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் ஆகிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு எக்ஸ் வேணாம் ப்ரோ, நான் இன்னும் 2-3 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸோ வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிக்கோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸும் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே லைவ் ஃபோட்டோ தாங்க இதுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணணும். லைவ் ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி தனியாகவே போட்டிருக்கோம். ஏன்னா அது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு கம்ப்யூட்டர்லேயே கேமரா இருக்குது, வெப்கேம் இருக்குன்னா கேப்சர் லைவ் ஃபோட்டோன்னு கிளிக் பண்ணி உங்களோட டேரெக்டாக கேமரா மூலமாக எடுங்க. அப்படி இல்லைனா இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போகும். அதில் எம்டிஎஸ்க்கு ஒரு ஆப் இருக்குது, எஸ்எஸ்சிக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போயிட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா அது உள்ளே போயிட்டு அதுவே உங்களை ஃபோட்டோ எடுக்க சொல்லும். அப்படியும் நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணலாம். அந்த ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஆப்ஷன் அப்படின்னா இங்கே ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். உங்களுக்கு வர QR கோடுங்க, இந்த QR கோடு கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். இப்போது அந்த QRஐ ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும். ஆக்சுவலாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனால் மை எஸ்எஸ்சி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகுங்க. ஸோ இப்போ இந்த மை எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோரை இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ பாருங்கள் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டால் ஆனோடனே ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட யூசர் நேமு பாஸ்வேர்டெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடும் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோடையும் கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டல், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் கொடுத்துட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவசி பாலிசி வரும், அதுக்கும் அக்செப்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்திருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனில் இந்த இடத்துல கேப்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். இதில் பாருங்கள் கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, இந்த மாதிரி டல்லாக இருக்கக்கூடாது, மாஸ்க் போட்டிருக்கக்கூடாது. இந்த இடத்துல டிக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். இப்போது இந்த ப்ளஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்பாங்க. இப்போது இந்த ப்ளஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க பெர்மிஷன் கேட்பாங்க. பாருங்கள் கேப்சர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் ஃபோட்டோ அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடுச்சு. சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. 10லேருந்து 20 கேபிக்குள்ளே உங்கள் சிக்னேச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர் வித்தும் 20 சென்டிமீட்டர் ஹைட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணணும். இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ரீசைசர் வெப்சைட்டோட லிங்க்கு. இதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் ஃபைலை கொடுத்து நீங்கள் உங்களோட சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்னேச்சர் அப்லோட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல யூனிட்டில் இன்ச்சுன்னு இருக்கும், அதை வந்து சென்டிமீட்டருக்கு மாற்றிட்டு வித்தை பொறுத்தளவுக்கு அவங்க 6 சென்டிமீட்டர் கேட்குறாங்க, ஹைட்டை பொறுத்தளவுக்கு அவங்க 2 சென்டிமீட்டர் கேட்குறாங்க. ஸோ இப்போ மாற்றியாச்சு. அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் அப்படின்னு இருக்கும். மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து நம்ம 15 கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ 15 இல்லாட்டி ஒரு 17 கேபி வரைக்கும் கொடுத்துட்டு இப்போது இந்த சைஸை கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ சைஸை கரெக்டாக பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட்டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கு. இப்போ இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இமேஜ் ரீசைஸ் ஆகிடும். இப்போ எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு அந்த சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். பாருங்கள் உங்கள் சிக்னேச்சர் கரெக்டாக அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் சேவ் ஆகிடுச்சு. இப்போது எல்லாமே சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேமெண்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே போங்க. உங்களோட ப்ரிவ்யூ வந்திருக்கும், அதாவது நீங்கள் கொடுத்த ஃபார்மோட ப்ரிவ்யூ வந்திருக்கும். எல்லாமே கரெக்டாக அப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு டிக்ளரேஷன் இருக்கும், அதுக்கு ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கேப்சா கோடு இருக்கும். அந்த கேப்சா கோடில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, கண்டென்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங், மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ₹100 நீங்கள் பே பண்ணணும். ஸோ பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் பேங்க்கோட வெப்சைட்டுக்குள்ளே போயிடுப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதில் வேணால் பே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெட் பேங்கிங்கில் சூஸ் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஃபெயிலியர் கம்மியாக இருக்கும். மற்றதில் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில நேரம் பேமெண்ட் ஃபெயிலியர் வரலாம். ஸோ எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ன்னு வந்துடும். ஸோ இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அதுவே பார்த்தீங்கன்னா உங்களோட கேண்டிடேட் போர்ட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரிசிப்ட் கேண்டிடேட் காப்பி வரும். ஸோ இது வேணும்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு ஏதாவது ஃபீஸ் பேமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இதை காட்டி இந்த மாதிரி நாங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அதுக்காக கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்படலாம். ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிடிஎஃபை நீங்கள் டைரெக்டாக சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மெயின் பேஜுக்குள்ளே போகணும். திருப்பி நீங்கள் இந்த இடத்துல ஹோம் பேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் வந்திருப்பீங்க. ஸோ இதில் பாருங்கள், இதில் மேலே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மை அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபோட அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஜஸ்ட் இந்த பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்திருக்கும். ஸோ இதை கீழே ஸ்க்ரால் பண்ணி பிரிண்ட் ஆப்ஷனை மட்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட்டும் ஆகிடுங்க. ஸோ இப்போ பிரிண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், இதோட இந்த அப்ளிகேஷன் முடிஞ்சுது. இந்த மாதிரி தான் இந்த எம்டிஎஸ் எஸ்எஸ்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது டவுட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க.